நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிருச்சு. இந்த தேர்தல்ல திமுக பெரும் மகா கூட்டணியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி வச்சு இருக்கிறாங்க. இதனிடையில இவங்க 2 பேரும் நான் காலி பண்ணி முதலமைச்சரா ஆயிருவேன் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார். இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் தோக்கணும் அப்படின்னு திமுக கூட்டணி விரும்பலாம், அதிமுக கூட்டணி விரும்பலாம், இல்ல நாம் தமிழர் கட்சி விரும்பலாம், ஏஆர் அவர் கூட விரும்பலாம், ஏன் சொந்த கட்சியினர் கூட என்ன பண்ணலாம், விஜய் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பலாம். ஆனா விஜயோடைய குடும்பம் ரொம்பவுமே விருப்பமா இருக்குதா விஜய் தோக்குறதுக்கு. அதுலயும் முக்கியமா அவருடைய மகன் ஜேசன் இருக்கிறார்ல, ஜேசன் சஞ்சய், அவரு இந்த தேர்தல்ல எங்க அப்பா தோக்கணும், அதை நான் என் 2 கண்ணால பாக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வீறு கொண்டு என்ன பண்ணிருக்கிற ஜேசன் சபதம் எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. உண்மையிலேயே இது அவரு சபதம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் சமீபத்துல செய்த காரியம் இந்த அளவுக்கு அவங்களை வந்து என்ன பண்ணிருக்கு, கோபப்படுத்திருக்கு. உச்சபட்ச கோபத்துல அவருடைய மகன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு கேட்டு என்ன பண்ணாங்க, செங்கல்பட்டு கோர்ட்ல அப்ளை பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கும் போது ஜேசன் சோசியல் மீடியாக்களை அவருடைய அப்பா விஜய் அவர்களை ஃபாலோ பண்றத நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அவர் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் சார். உண்மையிலேயே ஜேசன் டீசென்டா நடந்துக்கிறார். ஏன்னா அவர் வந்து என்ன பண்றாரு, அப்பா மகன் அப்படின்ற உறவே இல்ல, அப்பாவுடைய பின்புலத்துல அவர் வர்றதே இல்ல. விஜய் அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகர் அப்படின்ற பின்புலத்துல வந்தாரு, ஹீரோ ஆனாரு, தவிர்க்க முடியாத சக்தியா சினிமாவில உச்சபட்ச தலைவரா இருந்தாரு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டை பிடிச்சு முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் எஸ் ஏ சந்திரசேகர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா ஜேசன் சஞ்சய் நிச்சயமா என்னுடைய தாத்தாவின் பின்புலத்திலேயும் இல்ல, என்னுடைய அப்பாவின் பின்புலத்திலேயும் இல்ல, நான் சுயமா நின்று என்ன பண்ணுவேன், வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹெல்ப் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, கட் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனா 2021 சங்கீதா அவர்கள் குறிப்பிடுற மாதிரி விஜய் அவர்கள் த்ரிஷாவோடு என்ன பண்றாரு, ஒரு கள்ள தொடர்புல இருக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, குடும்பம் எல்லாமே, அதாவது சங்கீதா, அவருடைய மகன் மகள் விஜய என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சிட்டாங்க. எந்தவித கான்டாக்ட் இல்ல, எந்தவித கனெக்டிவிட்டி இல்ல. இன்னும் சொல்ல போனா விஜயோடைய மகள் பட்டம் பெற போது கூட விஜய் அவர்கள் போகவே இல்லை. விஜய் ஸ்தானத்துல அவங்க அண்ணன் ஜேசன் சஞ்சய் தான் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு அப்படி சொல்லலாம். இவ்வளவு ஏங்க, என்னதான் பசங்க மேல என்னதான் ஒரு காழ்ப்புணர்ச்சி சொந்தல சண்டை கிண்டு எதுனா இருந்தாலும் ஒரு மகன் உயர்ந்து வரும் பொழுது ஒரு தந்தை என்ன பண்ணணும், பக்கபலமா இருந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். ஆனா விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட 1% கூட விஜய்க்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணல, எந்த விதமான ஊக்குவிக்கும் பண்ணல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா ஜேசன் படம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், சோசியல் மீடியாக்கள்ல ஒரு ட்வீட் போட்டு ஏதோ ஒண்ணு போட்டிருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ண மாட்டேன், அவங்கள ஒதுக்கி வச்சது தான் அப்படின்னு ஒரு நடிகைக்காக விஜய் குடும்பத்தையே இப்படி ஒதுக்கி வைக்கிறாரே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் ஒரு கோபமும் வலியும் இந்த குடும்பத்துக்கு இருக்கதா செஞ்சது. சோ இந்த வலியினுடைய வெளிப்பாடுதான் சங்கீதா அவர்கள் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க புது மனு ஒண்ணு தாக்கல் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் பொதுவெளியில திரிஷாவோடு வந்ததுக்கு மறாத நாள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மனு ஒண்ணு தாக்கல் பண்ணிருக்காங்க. ஐயா, விவாகரத்து வாங்கி நான் வேற வீட்டுக்கு போற வரைக்கும் விஜய் நீலாங்கர வீட்டுல என்ன தங்க வைக்கணும், அதுக்கு நீங்க இப்பவே இமிடியேட்டா ஆர்டர் ஒண்ணு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீலாங்கர வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திட்டாரு. அந்த அம்மா சொன்னது நம்ம சொல்லல, எதுவுமே விஜய் மேல நம்ம சொன்னதே கிடையாது சார். ஏன்னா அவருடைய சுயரூபம், அவருடைய குணாதிசயங்களை எல்லாத்தையும் சங்கீதா அவர்கள் உரிச்சு காட்டுறாங்க. இந்த விஷயத்த இந்த நடிகை கூட தொடர்புல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அதுக்காக என்ன துன்புறுத்தினார் விஜய், வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன், எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. சோ நீலாங்கர வீட்டுல நான் போய் தங்கணும். ஏன் இந்த அளவுக்கு அவங்க ஃபைட் பண்றாங்கன்னா உரிமைகளை விட்டு கூடாது. நீங்க சங்கீதா கிட்ட இல்லாத சொத்தா, சங்கீதா கிட்ட இருக்கிற சொத்தையும் விஜய் கிட்ட சொத்தையும் ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த அளவுக்கு சங்கீதாவுக்கு சொத்து பத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் உரிமையை விட்டுவிடக்கூடாது, அந்த உரிமைக்காக தான் அந்த பெண்மணி போடுறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் வெக்கமே இல்லாம மனைவியும் மகளையும் ஒதுக்கி வச்சுட்டு மகளிர் தின விழா என்ன பண்ண போறாரு, கொண்டாட போறாரு. இது எந்த விதத்துல நியாயம், எல்லாருமே கேள்வி கேட்கறதுதான். சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஜேசன் சஞ்சய் ஒரு சபதம் எடுத்திருக்கிறார், இந்த தேர்தல்ல எங்க அப்பாவை தோக்கடிக்கிறதா என் முதல்வர் சொல்ல முடியாது. இதே விஜய் அவர்கள் ஓட்டு போடும் போது கருப்பு சிகப்பு சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டு டிஎம்கேக்காக பிரச்சாரம் செஞ்சு ஓட்டு போட்டாருன்னு ஆதவர்ஜனா பதிவு பண்ணாரு, நம்ம பதிவு பண்ணல. அது விஜய் அவர்களும் ரசிச்சாரு, அதை மறுத்து பேசவே இல்லை. ஆதவர்ஜனா சொல்றது 100% உண்மை அப்படின்றத விஜய் அங்கீகரித்தார். சோ அதே போல ஜேசன் சஞ்சயும் தன்னுடைய தகப்பனாருக்கு எதிராகவும் தாவேகாவுக்கு எதிராகவும் அவர் செயல்படுவார். சொல்ல முடியாது, பிரச்சாரங்கள்ல போயிட்டு ஈடுபடலாம்,
எங்க அப்பாவுக்கு தயவு செய்து ஓட்டு போடாதீங்க, தாவேக்காவுக்கு யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே ஜேசன் அதே கருப்பு சிவப்பு சைக்கிளை எடுத்துட்டு ஓட்டு போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சொல்றாங்க. அரசியல் களத்துல இனி விஜய் அவர்களை பகிரங்கமா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க குடும்பத்தினர். இது வரைக்கும் சைலண்டாவே இருந்தது. ஆனா என்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு வழக்கு கோர்ட்ல பதிவு பண்ண உடனே அது விசாரணைக்கு கூட வரல. ஆனா அதே நடிகை கூட பொதுவெளியில பகிரங்கமா இவர் வராருன்னா விஜயுடைய செயல் என்னவா இருக்கு, அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னா அவங்க மகனை வச்சுதான் பதிலடி கொடுக்க முடியும். நீங்க உதாரணத்துக்கு ஒண்ணுமே எல்லாருக்கும் சந்தேகம் எடுத்ததுங்க, அது நம்மளுக்குதான் தெரியல. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே வரல. சங்கீதாவோ ஜெய்சன் அவங்க மகள் யாருமே வரவே இல்லை. விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் சோபாவுக்கும் வாலண்டியா போயிட்டு நீங்க வந்ததே ஆகணும், அவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா விஜயோடைய கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் அப்பவே அவரு விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணார்ல, அப்பவே அவர் தனியா ஒண்ணு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அப்படி ஒரு ட்ராமா. ஆனா விஜய பத்தி எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு A to Z தெரியும். எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க, விஜய் தனியா தான் இருந்தாரு. ஆனா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அப்படி இவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்கு, இவ்வளவு ஒரு பெரும் பரபரப்பு இருக்கு, தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்துடைய ஈடுபாடு சப்போர்ட் எந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்கணும். ஆனா குடும்பத்தோட சப்போர்ட் இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த விஷயம் உள்ளுக்குள்ள ரொம்பவே பத்தி எரிஞ்சிருக்கு. இது தாங்கிக்க கொள்ள முடியாம தான் வெளியில வந்து வெடிச்சிருக்கு. ஆனா வெளியில வந்து வெடிச்சியும் நீ என்னமா என்ன ஆதாரம் கொடுக்கறது, நீ என்னமா இந்த நடிகை இந்த நடிகை ட்விஸ்ட் வைக்கிறது, நானே கொடுக்குற ஆதாரம் இந்தா த்ரிஷா கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இறங்கி வந்தாரு. அதனுடைய கோபத்தின் உச்சம் தான் ஜெய்சனை இந்த அளவுக்கு யோசிக்க வைக்குது. விஜய்க்கு எதிராகவே ஜெய்சன் திரும்பி இருக்கிறாரு. நடக்க போற தேர்தல்ல விஜய் தோத்தே ஆகணும், அது யார் ரெண்டு கண்ணால பார்த்தே ஆகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஜெய்சன் வந்துட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. விஜய் எப்படி திமுகவுக்கு ஆதரவு கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்து ஓட்டு போட்டாரோ அதே போல ஜெய்சனும் தன்னுடைய தகப்பனாருக்கு எதிராகவும் தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராகவும் அதே கருப்பு சிகப்பு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஓட்டு போடுவார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. விஜய்க்கு எதிரிகள் பல பேரு அரசியல்ல இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள தன் மகனே அவருக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.